அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 19 இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போவது, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? சொர்க்கம் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆம், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 4 விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சொர்க்கம் உங்கள் கையில். முதலாவதாக, உங்களுடைய கஷ்ட காலத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக கொடுத்த கஷ்டம் என்பதாக அதை யோசித்து கொண்டு அந்த கஷ்டத்தில் பொறுமை காத்திருப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக உண்டு. இரண்டாவதாக, நாம் மற்றவர்களை பார்த்து புன்முறுவல் பூர்க்க வேண்டும். ஆம், எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களின் மீது நமக்கு இருக்கும் கோபத்தை காட்டாமல் புன்முறுவல் பூர்க்க வேண்டும். மூன்றாவதாக, மறைந்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆம், தானங்கள் தர வேண்டியது இன்றைய காலத்தில் இதுதான் பெரும்பாலாக நடக்கிறது. தானங்கள் கொடுத்து விட்டால் அதை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டக்கூடாது. ஹிடன் சேரிட்டி என்று சொல்வார்கள். அதாவது மறைமுகமாக மற்றவர்களுக்கு நாம் தானங்கள் தர்மங்கள் கொடுக்க வேண்டும். நான்காவதாக, 5 நேர தொழுகையில் நாம் முழு கவனத்துடன் இருந்து ஒவ்வொரு நாளும் 5 வேளை நேர தொழுகையை நாம் கடமையுடன் தொழுக வேண்டும். அதுவும் அந்த நேரத்திற்குள்ளதாக நாம் தொழ வேண்டும். எனவே இந்த 4 விஷயங்களை சரியாக செய்வதற்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பாக சொர்க்கத்தை தருபவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கிறான். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.